வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். காஷ்மீருக்குள் நுழைய நேரிடும், சீன ராணுவம் மறைமுக எச்சரிக்கை. திட்டமிட்டபடி 14ஆம் தேதி தீக்குளிப்பு, ராமேஸ்வரம் மீனவர்கள் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் பரவலாக மழை, சென்னையில் விமான சேவை பாதிப்பு. சசிகலாவை விட்டு வர முடியுமா முடியாதா? முதல்வர் எடப்பாடிக்கு ஓ பன்னீர்செல்வம் கேள்வி. பாகிஸ்தான் அழைப்பு விடுத்தால் காஷ்மீருக்குள் சீன ராணுவம் நுழையும் என இந்தியாவிற்கு சீனா மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளது. சிக்கிம் மாநிலத்தின் டோக்லாம் பகுதியில் சீன ராணுவம் ஊடுருவியதை அடுத்து இந்திய ராணுவம் அங்கே குவிக்கப்பட்டுள்ளது. அங்கு போர் பதற்றம் நிலவி வரும் நிலையில் நீண்ட காலம் அங்கே தங்கியிருக்கும் நோக்கத்தில் இந்திய ராணுவத்தினர் தற்பொழுது கூடாரங்களை அமைத்து வருகிறார்கள். இந்நிலையில் சீன கல்வியாளர்களான லாங் கிச்சூன் என்பவர் குளோபஸ் டைம்ஸ் என்ற இதழில் எழுதியுள்ள கட்டுரையில், பூடானில் அழைப்பிற்கு இணங்க இந்தியாவின் ராணுவம் டோகலம் பகுதியில் குவிக்கப்பட்டது போல பாகிஸ்தான் அழைத்தால் எந்த மூன்றாவது நாடும் காஷ்மீருக்குள் ஊடுருவ உரிமை உண்டு என்று கூறியுள்ளார். பாகிஸ்தானின் அழைப்பின் பேரில் சீன ராணுவம் காஷ்மீருக்குள் நுழையும் என அவர் மறைமுக எச்சரிக்கை விடுத்திருப்பதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தமிழக மீனவர்களுக்கு எதிராக இலங்கை அரசு கொண்டுவரவுள்ள சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திட்டமிட்டபடி 14ஆம் தேதி தீக்குளிப்போம் என ராமேஸ்வரம் மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடித்தால் 2 கோடி ரூபாயிலிருந்து 20 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கும் கடற்தொழில் திருத்த சட்ட முன்வரைவு இலங்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட மீன் வலைகளை பயன்படுத்தினால் 50,000 ரூபாய் வரை அபராதம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராமேஸ்வரம் பகுதி மீனவர்கள் நேற்று முதல் கால வரம்பற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாவிட்டால் திட்டமிட்டபடி வரும் 14ஆம் தேதி அஞ்சல் நிலையம் முன்பு தீக்குளிப்போம் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இன்னைக்கு சாதாரணமான கடலுக்கு போகாம 30,000 பேர் தொழில் பாதிக்கப்பட்டிருக்கான். இது சார்பு தொழில் உள்ளவங்க, இந்த தொழிலை சார்ந்து வாழக்கூடியவங்க 1 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. தொழில் முற்றிலுமா அழியக்கூடிய ஒரு அபாய கட்டத்தில் இருக்கிறத அரசு உணரணும். இது அரசுக்கு தான் இழப்பு, எங்களுக்கு மட்டும் இழப்பு இல்லை. தொடர்ந்து இலங்கை கடற்படை அட்டுழியல் அதிகமாக இருக்குது. இது நமது மத்திய அரசு மாநில அரசு எந்த விதமான கேள்வியும் கேட்கறதே இல்லை. இதை பற்றி எந்த பேச்சும் கிடையாது. 1000த்துக்கு மேற்பட்ட படகுகளை எல்லாம் நிறுத்திவிட்டு பல ஆயிரக்கணக்கான மீனவ தொழிலாளர்கள்லாம் தன்னுடைய வேலையை இழந்து தொடர்ந்து போராட்டம் நடத்துவதாக முடிவு பண்ணியிருக்கோம். உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கலாம். 14/7 மத்திய அரசினுடைய தபால் அலுவலகம் முன்பு தீ குளிப்பதாக முடிவு பண்ணியிருக்கு. சென்னை மாநகரில் சூறைக்காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் நேற்று விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. சென்னையில் நேற்றிரவு கலங்கரை விளக்கம், சாந்தோம், ராயப்பேட்டை, அம்பத்தூர், ஜே நகர், ஆவடி, திருவல்லிக்கேணி, காசிமேடு, திருவொற்றியூர் உள்பட பல பகுதிகள் பலத்த மழையை சந்தித்தன. மழை காரணமாக சாலைகளில் வெள்ள நீர் பெருகி ஆங்காங்கே போக்குவரத்து தடைப்பட்டது. எனினும் மாநகர் முழுவதும் குளுமை நிலவியதால் சென்னை மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர். சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் கொழும்பு, தோஹாவில் இருந்து விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் பெங்களூருக்கு அனுப்பப்பட்டன. மும்பை, ஹைதராபாத், மதுரை, கொல்கத்தா, துபாய், பக்ரைனில் இருந்து வந்த 9 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டம் அடித்து பின்னர் தரையிறங்கின. இதேபோல் சென்னையில் இருந்து செல்ல வேண்டிய 12 விமானங்கள் தாமதமாகின. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாலை 4 மணியளவில் கருமேகம் சூழ்ந்து சாரல் மழை பெய்யத் தொடங்கியது. இரவு 7 மணியளவில் அது கனமழையாக மாறியது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, பெருங்களத்தூர், வண்டலூர் உள்பட பல பகுதிகளில் கனமழை பொழிந்தது. கனமழையால் ஆழ்துளை கிணறுகளின் நீர்மட்டம் உயர வாய்ப்பிருப்பதாக காஞ்சிபுரம் மாவட்ட மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று மாலை பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அரை மணி நேரம் அடித்து பெய்த மழையால் இருள் சூழ்ந்து வாகனங்கள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி நகர்ந்தனர். தண்ணீர் இல்லாமல் வறண்ட கண்மாய் பகுதிகளுக்கு மழை சென்றதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பலத்த காற்று வீசியதால் காரைக்குடி, திருப்பத்தூர் பகுதிகளில் மின்தடையும் ஏற்பட்டது. சசிகலா குடும்பத்தை விட்டு வெளியே வர முடியுமா முடியாதா என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். ராமநாதபுரத்தில் அதிமுக OPS அணி சார்பில் செயல் வீரர்கள் கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது.
ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், செம்மலை பாண்டியராஜன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம், தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியும் மு.க.ஸ்டாலினும் இணைந்து புதுமையான கூட்டணி ஒன்றை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் விரைவில் நல்ல முடிவு வந்து ஜெயலலிதா ஆட்சி மலரும் என்ற ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமியின் கபட நாடகத்தை மக்கள் நம்ப தயாராக இல்லை, அதனால்தான் பேச்சுவார்த்தை குழுவை கலைத்து எங்கள் லட்சிய பயணத்தை தொடர்கிறோம் என கூறினார். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர் முடியுமா முடியாது? அந்த கூட்டத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வர முடியுமா முடியாதா? அதை மற்றவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டும். அவர் சொல்ல மறுக்கிறார். அப்ப உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு கவன நாடகம் நடந்துட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை. காஷ்மீர் கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டில் இந்த ஆண்டில் இதுவரை 233 முறை பாகிஸ்தான் போர் நிறுத்த விதிமீறல் செய்திருப்பதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. காஷ்மீர் கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டில் பாகிஸ்தான் ராணுவம் அடிக்கடி கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி வருகிறது. அண்மையில் பூஞ்ச் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஒரு தம்பதியும் 2 குழந்தைகளும் பலியானார்கள். பதிலடியாக கட்டுப்பாட்டு எல்லைக்கோட்டிற்கு சில மீட்டர் அருகில் இருந்த 3 பாகிஸ்தான் பதுங்கு குழிகளை இந்திய ராணுவம் அழித்தது. இதனிடையே இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய துணை தூதர் JP சிங்கை ஒரே நாளில் 2 முறை அழைத்து பாகிஸ்தான் அதன் கண்டனத்தை பதிவு செய்தது. பதிலுக்கு தில்லியில் உள்ள பாகிஸ்தான் துணை தூதரை அழைத்த மத்திய அரசு இந்த ஆண்டில் இதுவரை 233 முறை பாகிஸ்தான் போர் நிறுத்த விதிமீறல் செய்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. அசாம் மாநிலம் கடும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்து வருகிறது. 4 லட்சம் பேர் வெள்ளத்தில் சிக்கி தத்தளித்து வருகின்றனர். பிரம்மபுத்திரா நதியில் பெருக்கெடுத்த வெள்ளம் காரணமாக அசாம் மாநிலத்தின் 13 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை 24 பேர் வெள்ளத்திற்கு பலியாகியுள்ளனர். ஏறத்தாழ 4 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 128 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வீடுகள், சாலைகள், விவசாய நிலங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. ஏராளமான கால்நடைகள் பலியாகியுள்ளது. இந்நிலையில் வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு மத்திய அரசு முழு ஒத்துழைப்பு தரும் என அசாம் முதல்வர் சர்பானந்த சோனோவாலுக்கு பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். सफल विदेश दौरा के बाद प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने आज असम की बाढ़ परिस्थिति के सिलसिले में डिटेल में आज जानकारी लिया और हमारी तरफ से जो भी कदम राज्य सरकार की तरफ से उठाया गया है बाढ़ पीड़ित लोगों को मदद करने के लिए. தில்லி கிரேட்டர் நொய்டா விரைவு சாலையில் ஒன்றை ஒன்று முந்த முயன்ற 3 கார்கள் முட்டிக்கொண்டது தொடர்பான CCTV கேமரா காட்சிகள் வெளிவந்துள்ளன. தில்லி கிரேட்டர் நொய்டா விரைவு சாலையில் மாருதி ஸ்விஃப்ட் கார் ஒன்று லம்போகினி காரை முந்திச் செல்ல முயன்றது. அப்போது மோதலை தடுக்க லம்போகினி ஓட்டுநர் இடது பக்கம் காரை திருப்பினார். அதில் அருகில் வந்த மாருதி ஈகோ காருடன் மோதல் ஏற்பட மாருதி ஈகோ கார் தலைகீழாக கவிழ்ந்து சாலை ஓரம் உள்ள காட்டுப்பகுதிக்குள் போய் விழுந்தது. காரை ஓட்டிய 28 வயதான அர்ஷத் அகமது என்பவர் பலியானார். இந்த காட்சிகள் அனைத்தும் விரைவு பாதை CCTV கண்காணிப்பு கேமராவில் பதிவாகின. விபத்து தொடர்பாக மாருதி ஸ்விஃப்ட் கார் ஓட்டுநரை கைது செய்த தில்லி காவல்துறை லம்போகினி கார் ஓட்டுநரை தேடி வருகிறது. படித்த இளைஞர்கள் விவசாயம் செய்ய வேண்டும். நெல் திருவிழாவில் சகாயம் IAS அழைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தூத்துக்குடியில் உப்பு ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள தடையை நீக்க துறைமுகத்தில் விதிக்கப்படும் லேபர் லெவியை ரத்து செய்ய வேண்டும் என மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் G. ராமகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் G. ராமகிருஷ்ணன் தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது GST வரி விதிப்பை கண்டித்து விரைவில் போராட்டம் நடைபெறும் என அவர் கூறினார். தூத்துக்குடியில் கடந்த 3 ஆண்டுகளாக உப்பு ஏற்றுமதி தடைப்பட்டுள்ளதாக கூறிய அவர் துறைமுகத்தில் விதிக்கப்படும் லேபர் லெவியை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். 3 ஆண்டு காலமாக உப்பு ஏற்றுமதியாக விற்பனையாகிறதுக்கு வெளிமாநிலங்களுக்கு போகாது முக்கியமான காரணம் இங்கே லேபர் லெவின்ற ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க. அந்த லேபர் லெவி என்பதை ரத்து செய்து தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து உப்பு
பிற மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஏற்பாட்டை செய்வதற்கு மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் வற்புறுத்தோம். படித்த இளைஞர்கள் விவசாயத்திற்கு வர வேண்டுமென நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற நெல் திருவிழாவில் சகாயம் IAS அழைப்பு விடுத்தார். சீர்காழியில் பாரம்பரிய நெல் திருவிழா நடைபெற்றது. அதில் பாரம்பரிய விவசாயத்தை மீட்டெடுப்பது தொடர்பான கருத்தரங்கம் மற்றும் இயற்கை விவசாயம் தொடர்பான விழிப்புணர்வு புத்தகங்கள், மீட்டெடுக்கப்பட்ட பாரம்பரிய நெல் விதைகள், இடுபொருட்கள், ஆரோக்கிய உணவு வகைகள் இடம்பெற்ற கண்காட்சி ஆகியவை நடந்தன. இந்த நெல் திருவிழாவில் இயற்கை விவசாயிகள், வேளாண் கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக தேசிய விருது பெற்ற நெல் ஜெயராமன், சகாயம் IAS விவசாயிகள் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய சகாயம், இயற்கை விவசாயத்தை இளைஞர்கள் முன்னெடுத்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும் என்று கூறினார். எனவே படித்த இளைஞர்களை நான் கிராமப்புறத்தில் வேளாண்மைக்கு வர வேண்டும் என்று அழைக்கிறேன். அவர்களால் நிச்சயமாக இந்த வேளாண்மை லாபகரமான தொழிலாக செய்ய முடியும் என்று GST வரி விதிப்பை எதிர்த்து அனைத்து தரப்பினரும் ஒன்றுபட்ட போராட்டம் நடத்த வேண்டும் என மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் MLA பாலபாரதி கூறியுள்ளார். மதுரை ஒத்தக்கடையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட அளவிலான 22வது மாநாடு தொடங்கியது. நேற்று பேரணியுடன் தொடங்கிய இந்த 2 நாள் மாநாட்டில் மதுரை மாவட்டம் முழுவதிலும் இருந்து விவசாயிகள் பங்கேற்றனர். நரசிங்கம் மந்தை திடலில் தொடங்கி ஒத்தக்கடை வரை நடந்த பேரணியை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் MLA பாலபாரதி தொடங்கி வைத்தார். பேரணியின் முடிவில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், உரம் உள்ளிட்ட விவசாய நுண்பொருட்கள் மீது GST விதிக்கப்பட்டிருப்பதால் விவசாயம் பாதிக்கப்படும் என கவலை தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாலபாரதி கேட்டுக்கொண்டார். GST வரி விதிப்பு என்பது இன்றைக்கு விலை உயர்வை மட்டுமல்ல, எல்லா தொழில்களையும் அளிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. இதை எதிர்த்த போராட்டத்தை இன்றைக்கு பல தரப்பில் பல மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதை ஒரு ஒன்றுபட்ட போராட்டமாக மாற்றி தமிழகத்திலே கொண்டு செல்ல வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தருக்கு அவரது சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் நல்லமாங்குடியில் சிலை திறக்கப்பட்டது. தமிழ் திரையுலகில் தனி முத்திரை பதித்த புகழ்பெற்ற இயக்குநர்களில் ஒருவர் K. பாலச்சந்தர். இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதையாசிரியர், நடிகர் என பன்முக தன்மை கொண்ட பாலச்சந்தர் மேடை, நாடகம், தொலைக்காட்சியிலும் சிறப்பாக முத்திரை பதித்தவர். புதுமையான தனது இயக்கத்தின் மூலம் அரை நூற்றாண்டாக தமிழக திரை ரசிகர்களை கட்டி போட்ட பெருமை அவருக்கு உண்டு. இயக்குனர் சிகரம் K. பாலச்சந்தருக்கு அவரது சொந்த ஊரான திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அடுத்த நல்லமாங்குடியில் நேற்று சிலை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாலச்சந்தரின் மார்பளவு வெண்கல சிலையை அவரது மனைவி ராஜம் திறந்து வைத்தார். இயக்குநர்கள் மணிரத்னம், வசந்த், தயாரிப்பாளர் பிரமிட் நடராஜன், கவிஞர் வைரமுத்து உள்பட பலர் இந்த சிலை திறப்பு விழாவில் பங்கேற்று பாலச்சந்தருக்கு புகழாரம் சூட்டினர். திரையை, கலையை சுமந்திருந்த அந்த பெருங்கலைஞனுக்கு நான் மட்டும் புவி அரசனாக இருந்திருந்தால் 80 கிலோ தங்கத்தில் சிலை செய்திருப்பேன். நான் வெறும் கவிராஜன் என்பதனால் வெண்கலத்தால் செய்திருக்கிறேன். பாலச்சந்தர் படங்களில் வெற்றி படங்கள், தோல்வி படங்கள் என்று 2 இல்லை. புரிந்து கொள்ளப்பட்ட படங்கள், புரிந்து கொள்ளாத படங்கள் என்றுதான் 2 உண்டு. புன்னகையின் ஒரு படம் இன்றைய இந்த நூற்றாண்டுக்கு, இந்த சனத்துக்கு பொருந்துகிற கதைகள். 10 நாட்களாக நடந்து வந்த நெய்வேலி புத்தக கண்காட்சியில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனையாகியுள்ளன. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் கடந்த 20 ஆண்டு காலமாக NLC நிர்வாகம் புத்தக கண்காட்சியை நடத்தி வருகிறது. கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கப்பட்ட இந்த கண்காட்சியில் 130 பதிப்பகங்கள், 170 அரங்குகளை அமைத்திருந்தன. புத்தக கண்காட்சியில் அறிவியல், நாவல், சிறுகதைகள், வரலாறு, விளையாட்டு உள்பட பல்வேறு தலைப்புகளில் பல லட்சம் புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன. கடந்த 10 நாட்களாக நடந்து வந்த இந்த கண்காட்சிக்கு 5 லட்சம் பேர் வந்து சென்றனர். கண்காட்சி நேற்று நிறைவடைந்த நிலையில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் விற்பனையானதாக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். நெய்வேலி புத்தக கண்காட்சி அப்படிங்கிறது கடந்த 10 ஆண்டுகளாக நான் வந்துட்டுருக்கேன். எனக்கு வேணுங்கிற புத்தகங்கள் நான் எப்பப்போ தேவையோ அப்போல்லாம் நான் வாங்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 5000லேருந்து 10,000 வரைக்கும் நான் மதிப்புள்ள புத்தகங்கள் வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. புத்தகங்கள் வாசிப்பு பழக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும், மாணவர்கள்ட்டையும் அதிகமாக இருக்கணும். ஏன்னா அது அடுத்த தலைமுறை தான் நமக்கு மிகச்சிறந்த உதாரணம். TNPC புக்ஸ்க்காக வந்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் புக் ஃபேருக்கு. நான் நினச்சதை விட அதிக அளவில் எங்கள் புக்கு நிறையாவே கிடைக்குது.
தம்பிக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான புக்ஸு, கலரிங்ஸு, ஹேண்ட் ரைட்டிங் புக்ஸு, நிறையா குழந்தைங்களுக்கு தேவையானதும் வீட்டுக்கு தேவையான அனைத்து புக்ஸுமே கிடைக்குது. சிவகங்கை மாவட்டம் அருள்மிகு பையூர் பிள்ளைவயல் காளியம்மன் கோவில் திடலில் நடந்த வடமாடு மஞ்சு விரட்டில் ஏராளமானோர் கண்டுகளித்தனர். பையூர் பிள்ளைவயல் காளியம்மன் கோவில் 63வது பூச்சொரிதல் விழா கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவை ஒட்டி நேற்று கோவில் திடலில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். அரை மணி நேரத்திற்கு ஒரு காளை இறக்கப்பட்டு 10 மாடுபிடி வீரர்கள் காளையை அடக்க முயன்றனர். முடிவில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகளும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் இதில் கலந்து கொண்டனர். ஏராளமான மக்கள் இந்த வடமாடு மஞ்சு விரட்டை கண்டுகளித்தனர். கிருஷ்ணகிரியில் அருள்மிகு பாண்டுரங்க ருக்மணி திருக்கோவிலில் நடந்த 81வது ஆண்டு சப்தா பிரம்மோற்சவ விழாவில் பல நூறு பக்தர்கள் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி அக்ரஹாரம் சிவாஜி நகரில் உள்ள அருள்மிகு பாண்டுரங்க ருக்மணி திருக்கோவில் 81வது ஆண்டு சப்தா பிரம்மோற்சவ விழா கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. 7 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் நேற்று விட்டல் ரகுமாயி திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நடனமாடி சிறப்பாக கொண்டாடினர். பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்த ஏராளமான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருக்கல்யாண முடிவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பௌர்ணமி அடுத்து 3வது நாள் காலா செஞ்சு கடைசி மகாமங்கள ஆரத்தி வரைக்கும் மிக உற்சாகமாக மிக அருமையான முறையில் பாரம்பரிய முறையில் இங்கே நடந்துட்டு இருக்குது. இந்த 7 நாளும் அக்கண்ட பஜனைகள், அப்பங்கங்கள் அத்தனையும் இங்கே நடைபெறுது. இது கடவுளோட மிகப்பெரிய அனுகிரகம். 22வது ஆசிய தடகள போட்டி 12 தங்கங்களுடன் இந்தியா முதலிடம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஈராக்கில் IS தீவிரவாதிகளின் பிடியில் 3 ஆண்டுகளாக இருந்த மொசூல் நகரை ஈராக் ராணுவம் மீட்டது. ஈராக்கின் வடபகுதியில் உள்ள எண்ணெய் வளமிக்க நகரம் மொசூல். இந்த மொசூல் நகரம் கடந்த 3 ஆண்டுகளாக IS தீவிரவாதிகளின் பிடியில் இருந்தது. இதை மீட்பதற்காக கடந்த 9 மாதங்களாக ஈராக் ராணுவம் பல்வேறு நாடுகளின் உதவியுடன் போர் நடத்தி வந்தது. இந்நிலையில் நேற்று கடும் சண்டைக்கு பின் மொசூல் நகரம் முழுவதும் தீவிரவாதிகளின் பிடியில் இருந்து விடுவிக்கப்பட்டது. இருதரப்பிலும் கடும் உயிரிழப்பு ஏற்பட்டது. மனித குண்டு தாக்குதல் நடத்திய பல நூறு தீவிரவாதிகளும் திரிக்ஸ் நதி வழியாக நீந்தி தப்ப முயன்ற 30 தீவிரவாதிகளும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். மீட்கப்பட்ட மொசூல் நகரத்திற்கு வந்த ஈராக் பிரதமர் ஹைதர் அல் அபாதி ஈராக் ராணுவ தளபதிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார். முழுவதும் இடிபாடுகளாக மாறிய மொசூல் நகரில் ஈராக் ராணுவத்தினர் தேசிய கொடிகளை உயர்த்தி தங்கள் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். ஜமைக்காவின் தலைநகர் கிங்ஸ்டனில் நடந்த 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி இந்திய அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. முதலில் பேட் செய்த இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்கள் இழப்புக்கு 190 ரன்கள் எடுத்தது. இந்திய அணி கேப்டன் விராட் கோலி 22 பந்துகளில் 39 ரன்கள் எடுத்தார். ரிஷபா பண்ட் 20 பந்துகளில் 48 ரன்கள் குவித்தார். 191 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் மேற்கிந்திய தீவுகள் அணி ஆட ஆரம்பித்தது. கிறிஸ் கெயில், எவின் லெவிஸ் ஆகியோர் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினர். கெயில் 20 பந்துகளில் 18 ரன் எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் எவின் லெவிஸ் அபாரமாக ஆடி விக்கெட்டை இழக்காமல் 125 ரன்கள் குவித்தார். 20 ஓவர் கிரிக்கெட்டில் மேற்கிந்திய வீரர் எடுத்த அதிக அளவு ரன் இது.
இதனால் 18.3 ஓவரில் 194 ரன்கள் எடுத்த மேற்கிந்திய தீவுகள் அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி வெற்றி பெற்றது. ஆசிய தடகள போட்டியில் இந்திய அணி 12 தங்கப் பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்து சாதனை புரிந்தது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் கலிங்கா விளையாட்டு அரங்கில் 22வது ஆசிய தடகள போட்டிகள் கடந்த 4 நாட்களாக நடைபெற்று வந்தன. அதில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்திய அணி மொத்தம் 29 பதக்கங்களை குவித்தது. போட்டியின் கடைசி நாளான நேற்று ஆடவர் மற்றும் மகளிருக்கான 400 மீட்டர் தொடர் ஓட்ட போட்டியில் இந்தியா 2 தங்கம் வென்றது. ஆடவர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் ஏற்கனவே தங்கம் வென்ற தமிழக வீரர் லட்சுமணன் கோவிந்தன் 10,000 மீட்டர் ஓட்டத்திலும் தங்கம் வென்று சாதித்தார். நீரஜ் சோப்ரா 85.23 மீட்டர் தொலைவுக்கு ஈட்டி எறிந்து தங்கம் வென்றார். முடிவில் இந்திய அணி 12 தங்கம் 5 வெள்ளி 12 வெண்கல பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்தது. 8 தங்கங்களுடன் சீனா 2வது இடத்தையும் கஜகஸ்தான் ஈரான் நாடுகள் 3 மற்றும் 4வது இடத்தையும் பிடித்தன. இதனிடையே மகளிர் 800 மீட்டர் ஓட்ட போட்டியில் இந்திய வீராங்கனை அர்ச்சனா ஆதவ் தங்கம் வென்றார். வெற்றிக்கோட்டை நெருங்கிய போதும் அவர் தன்னை தள்ளிவிட்டதாக இலங்கை வீராங்கனை நிமலி புகார் தெரிவித்தார். இதையடுத்து அர்ச்சனா ஆதவின் தங்கம் பறிக்கப்பட்டு அது 2வது இடம் பிடித்த இலங்கை வீராங்கனை நிமலிக்கு வழங்கப்பட்டது. இதுபற்றி முறையீடு செய்து நடுவர்களின் இறுதி முடிவுக்கு காத்திருப்பதாக அர்ச்சனாவின் பயிற்சியாளர் RK நாயர் கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காஷ்மீருக்குள் நுழைய நேரிடும், சீன ராணுவம் மறைமுக எச்சரிக்கை. திட்டமிட்டபடி 14ஆம் தேதி தீக்குளிப்பு, ராமேஸ்வரம் மீனவர்கள் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் பரவலாக மழை, சென்னையில் விமான சேவை பாதிப்பு. சசிகலாவை விட்டு வர முடியுமா முடியாதா? முதல்வர் எடப்பாடிக்கு ஓ பன்னீர்செல்வம் கேள்வி. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.